Hello friends, this is Pranav from GV Computers. நம்ம எல்லாத்துக்குமே வந்து கேமிங் பிசி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குங்க. அதுவும் இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இது கண்டிப்பா இருக்கும். ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. நம்ம எப்படியாவது வந்து கேமிங் பிசி எப்படி அசெம்பிள் பண்ணணும்னு சொல்லி பார்ட்ஸ்லாம் நம்ம வாங்கி அசெம்பிள் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இது முடிச்சக்கப்புறம் கேமிங்க்கு அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஆக்சரிஸ் தேவைப்படும். அதாவது கீபோர்டு, மவுஸு, ஹெட்செட்டு அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்சரிஸ் தேவைப்படுது. இந்த ஆக்சரிஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு கேமுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கேமிங்க்கு தேவையான ஒரு 5 மெயின் ஆக்சரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கீபோர்ட், மவுஸ், கண்ட்ரோலர், ஹெட்செட் அண்ட் கேமிங் மானிட்டர். இப்போ கீபோர்ட் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக 3 இருக்குங்க. மெம்பரேன், செமி மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். இப்போ நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கம்பல்சரியாக மெக்கானிக்கல் தாங்க போகணும். ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து செமி மெக்கானிக்கல் போகலாம். இப்போ மெக்கானிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் ஆஃப் தி கீபோர்ட்ஸ் மெயினாக இருக்குங்க. என்ன சைஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் கீபோர்ட்னா உங்களுக்கு வந்து நம்பர் பேடோட எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 87 கீஸ் கீபோர்ட். அதாவது நம்மளுக்கு நம் கீஸ் எதுவுமே இருக்காது, வெறும் ஆரோ மார்க்கோடைய நின்றும். ஸோ இது வந்து கேமர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கேமிங்க்கு வந்து நம்பர்ஸ் தேவைப்படாது, ஆரோ கீஸ் மட்டும் தான் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சின்னதாக இருந்தால் மவுஸ் வந்து கீபோர்ட் பக்கத்திலே வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கேமராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60% கீபோர்ட். 60% கீபோர்டு நம்மளுக்கு ஆரோ கீஸ் கூட வராதுங்க. இதில் எப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு WASD மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மவுஸை வந்து ரொம்ப கீபோர்டுக்கு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது எல்லாமே வந்து ப்ரோ கேமர்ஸ் அண்ட் கேமிங் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் 60% யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து 87 கீஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்விட்சஸ் தான். இப்போ ஸ்விட்சஸ் அப்படிங்கிறப்போ மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் ஸ்விட்சஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெட் ஸ்விட்ச் இல்லைனா ப்ளூ ஸ்விட்ச் தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. இப்போ ரெட் ஸ்விட்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீஸ் தாங்க. நம்ம கீஸை வெளில எடுத்தோம்னா என்ன கலர் ஸ்விட்ச் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரெட் ஸ்விட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், லீனியராக இருக்கும், டைப்பிங் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுவே வந்து ப்ளூ ஸ்விட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளிக்கி சவுண்ட்ஸ் கேட்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ கேமர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த ஸ்விட்ச் கரெக்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதையே நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 87 கீ கீபோர்டுங்க. இது வந்து ரெட் ஸ்விட்ச் கீபோர்ட். 87 கீஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி நம்பர் பேட் மட்டும் இருக்காது, ஆரோ மார்க்கோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கேமர்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கம்ப்ளீட் மெக்கானிக்கல் கீபோர்ட் வித் ரெட் ஸ்விட்சோட வருது. இப்போ ரெட் ஸ்விட்ச் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து சவுண்ட் அவ்வளோ வராதுன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்து கிளிக்கிங் சவுண்ட் அவ்வளோவா இல்லை. ஸோ மெக்கானிக்கல் ஃபீல் தருது, கிளிக்கிங் சவுண்ட் இல்லை. ஸோ ஒரு டைப் ஆஃப் கேமர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு டைப் வந்து ப்ளூ ஸ்விட்சஸ் வேணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து டைப் ரைட்டிங் மிஷினில் வர மாதிரியே சவுண்ட்ஸ் நல்லாவே வரும். ஸோ மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் எனக்கு கீஸ் சவுண்ட்லாம் ஃபுல்லாக கிளிக்கியாக வேணும் அப்படிங்கிறப்போ ப்ளூ ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சரிஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து மவுஸ் தாங்க. ஏன்னா கீபோர்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு மவுஸ் தான் ரொம்ப தேவையாக இருக்கும். இப்போ மவுஸில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வயர்டா வயர்லெஸ் அப்படிங்கிறது தான். இப்போ வயர்டு போனால் கேமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வயர்லெஸ்ஸும் இப்போ வந்து லேட்டஸ்ட் வயர்லெஸ் மவுசஸ் வந்து சூப்பராகவே வந்துருச்சு. நம்மளுக்கு லேக் டைம்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி ஹை அண்ட் மவுசஸ்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3000, 4000, சில மவுசஸ்லாம் 7000, 10,000 வரைக்கும் இருக்குது. நம்ம பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வயர்லெஸ் போகலாம். இல்லை நம்மளுக்கு வந்து கேமிங் நல்லா ஆடணும், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ வயர்ட் கேமிங் மவுசஸ் போனால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வயர்ட் கேமிங் மவுசஸோட ரேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 800 to 1500 நீங்கள் போனீங்கன்னா நல்ல மவுசஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மவுஸ் வந்து ஒரு 5 பட்டன் மவுஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷூட்டிங் கேம் ஆடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் ரைட் கிளிக் வந்து சர்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. இந்த 5 பட்டன் மவுஸில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேவரட் கன்ஸ்னு வச்சிருப்பீங்க, மோஸ்ட் யூஸ்ட் கன்ஸாக இருக்கும், இல்லை ரீலோட் பட்டனாக இருக்கும். அதை வந்து நீங்கள் 4th and 5th பட்டனில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மவுஸ் வந்து கேமிங் மட்டும் தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த மவுஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மவுஸ்க்கான ஆப்பை நீங்கள் உங்கள் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்குள்ளே போய்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கிளிக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4th பட்டன் Ctrl+C அதாவது காப்பிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து DPI, அதாவது ஒரு மவுஸ்க்கும் ஒரு DPI இருக்கும், டாட்ஸ் பர் இன்ச். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கர்சர் மூவ் ஆகுது அண்ட் அந்த DPI வந்து எவ்வளோ ரேஞ்சில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4800 DPI மவுஸை வந்து நீங்கள் வந்து
கஸ்டமைஸ் மவுஸாக இருந்தால் அதாவது 3500 நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை 4000 யூஸ் பண்ணலாம், இல்லை 3200 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சில மவுசஸில் அதாவது கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்ச் மவுசஸில் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2000 dpi, 3000 dpi and 4000 dpi இதில் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மவுஸாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் ஜாஸ்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த RGB ஃப்ளோ இருக்குது. இந்த RGB ஃப்ளோ வந்து மல்டி கலராக இருக்குது. நம்மளுக்கு எனக்கு வந்து ஒரு சிங்கிள் கலர் இருந்தால் போதும் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு 5 பட்டன் மவுஸ், அது எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் 4th and 5th பட்டன். இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ண முடியும். இதுக்கான ஆப்பில் போய் நம்ம எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். கேமிங்க்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோலர் தாங்க. ஆர்எல்ஸ் இதை வந்து கேம் பேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இதில் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது 2 விதம் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பாக்ஸ் டைப் கண்ட்ரோலராக இல்லை PS5 டைப் கண்ட்ரோலராக. அதில் வந்து அனலாக் ஸ்டிக்ஸ் தாங்க மாறும். அனலாக் ஸ்டிக்ஸ் வந்து PS5 கண்ட்ரோலர் டைப்பில் இருந்தால் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். அதாவது ஜிக்ஸாக்காக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அண்ட் எக்ஸ்பாக்ஸ் டைப்பாக இருந்தால் நம்மளுக்கு வந்து டயகனலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பிசி கேம்ஸ்க்கு வரது எல்லாமே டயகனலாக தாங்க வருது. இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இன்னும் 2 விஷயம் இருக்குது. அதாவது வயர்ட் கேம் பேட் வேணுமா இல்லை வயர்லெஸ் கண்ட்ரோலர் வேணுமா அப்படின்னு. இப்போ வயர்லெஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. வயர்லெஸில் கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். அந்த வயரில் வந்து லேட்டன்சியே இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ஹார்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் கேம் விளாண்டே இருப்பீங்க. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஹோல்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஹோல்டிங் கம்ஃபர்ட் எது இருக்குன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கேம் பேட் இருக்க மெட்டீரியலையும் வந்து நம்ம பார்த்து தாங்க வாங்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து பிடிக்கும் போது ரொம்ப கிரிப்பியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹெட்செட் தாங்க. இப்போ கேமிங்க்கு ஹெட்செட் வாங்குறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸோட நம்மளுக்கு ஓவர் தி இயர் ஹெட்செட்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். எதனால் ஓவர் தி இயர் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது டோட்டலாக நம்மளுக்கு கவர் ஆகும். இயர் ஃபுல்லாக கவர் ஆகும்போது தான் சரௌண்டிங் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் கேமிங் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குஷனோட மெட்டீரியல் அது வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கணும். அதாவது நம்மளுக்கு ஒரு 1000-1500 மேலே இருக்கிற ஹெட்செட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். அதோட லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்வெட் அதிகமாக வரும். ஸ்வெட் அதிகமாக வரும்போது அது உறிஞ்சிக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹை குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸாக போனோம்னா அது உறிஞ்சிட்டு வராது. அண்ட் ஹெட்ஃபோனோட குவாலிட்டி அதாவது ஸ்டர்டினஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அத்தனை நாள் நம்மளுக்கு தாங்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2 விதமாக இருக்குங்க. ஒன்று வந்து வயர்ட் அண்ட் இன்னொன்று வந்து வயர்லெஸ். இப்போ வயர்ட் அப்படின்னு போனோம்னா உங்களுக்கு சேம் தாங்க, லேட்டன்சி எதுவுமே இருக்காது. வயர்லெஸ் போகும்போது கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். நம்மளும் அதில் வந்து ஒரு 5000 to 7000 ரேஞ்சில் போனோம்னா அந்த லேட்டன்சி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கேமிங்க்கு எப்படி சூஸ் பண்ணுறது பார்த்தோங்க. இது இல்லாமல் நம்ம ஹெட்ஃபோன்னா நார்மலாக எப்படி சூஸ் பண்ணுவோம், அந்த டிரைவர் சைஸ் எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, சரவுண்ட் எப்படி இருக்குது, பேஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் இதுவும் இல்லாமல் நம்ம கனெக்டிவிட்டி அதாவது கனெக்டிங் பின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிங்கிள் பின் ஆடியோ ஜாக்காக இருக்கா இல்லை டியூவல் பின் ஆடியோ ஜாக்காக இருக்கா இல்லை நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்கான்னு வந்து செக் பண்ணணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ்லேயே வந்து RGB லைட்டிங்ஸோட வருது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஹெட்ஃபோன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்சரி தான் உங்களுக்கு வந்து மெயினான இம்பாக்டாகவே இருக்கும். இதை காம்பனண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேமிங் மானிட்டர். இப்போ கேமிங் மானிட்டர் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ கேமிங் மானிட்டரில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பேனல் டைப்புங்க. என்னென்ன பேனல் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 தாங்க, TN, VA அண்ட் IPS. இப்போ TN பேனல் அப்படின்னு போனோம்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு கேமிங்க்கு சிங்கிள் பர்சன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு VA பேனல் சூப்பராக இருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட்லாம் சூப்பராக எடுத்து கொடுக்கும். அண்ட் IPS பேனல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து பார்க்குறீங்க விளையாடுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் IPS பேனல் போகலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் VAவை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பேனல் சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ஆஸ்பெக்டே வருதுங்க. என்ன அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு அந்த ஸ்க்ரீன் எத்தனை தடவை ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து நியூ கண்டென்ட் ரெஃப்ரெஷ் ஆகும்போது ரொம்ப நம்மளுக்கு சீம்லெஸ்ஸாக தெரியுது அப்படிங்கிறப்போ இதை பார்க்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75 Hz, 144 Hz, 165 Hz, 240 Hz அப்படின்னு சொல்லி இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ms தான் நார்மலாக வரும். நம்மளுக்கு 0.5 ms, 0.25 ms அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ ஆஸ் அ ஹோல் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக இருக்கணும், ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 24 inch மானிட்டர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் HD போதுமானது. அண்ட் 27, 32 இந்த மாதிரி ஃபுல் ஹை அண்ட் கேமிங் மானிட்டர்ஸ் தான் போகிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 2K மானிட்டர் இல்லை 4K மானிட்டராக போனால் தான் உங்களுக்கு வந்து பிக்சலேட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சூப்பராக இருக்கும்.
இதாங்க மெயினான 5 கேமிங் ஆக்சரிஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்குது, என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம ஷோரூமோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து உங்கள் டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே கேட்டு உங்களுக்கான சொல்யூஷனாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்கணுன்னா நம்ம மொபைல் நம்பர்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, அது கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெகுலர் ஆஃபர்ஸ் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்போம். அண்ட் டெக்னாலஜி வீடியோஸும் நிறைய போட்டுட்ருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் ஷேரிங் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசிங் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.